அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே புத்தாண்டு, பொங்கல் இந்த மாதிரியான நாட்கள்ல தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த விழாக்கு ஏற்ற மாதிரி செலிப்ரேஷன் பண்ற வீடியோக்களை தான் வெளியிடுவாங்க. இந்த வாட்டி ஜீ தமிழும் விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா சீமானை யாரு சிறப்பு விருந்தினராக அழைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய போட்டிக்குள்ளா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களுக்கு சீமான் நிவாரண உதவி வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜயகாந்தோடைய மரணத்திற்கு கூட வேகமாக பிளைட் பிடிச்சி சீமான் வந்துட்டு பார்த்துட்டு உடனே மறுபடியும் அங்க போயிருக்காரு. இப்படி பரபரப்பாக சீமான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது இரண்டு தொலைக்காட்சிகளும் பாத்தீங்கன்னா எங்க நிகழ்ச்சிக்கு தான் நீங்க சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணன் ரொம்பவே வேலையாக இருக்காரு, அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் போது 2 மணி நேரத்துல நாங்க நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிடுவோம் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில இருந்து சொல்லியிருக்கும் போது சீமான் இந்த சூழ்நிலையில வருவாரா மாட்டாரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. புத்தாண்டு அன்னைக்கு நிகழ்ச்சியை வெளியிடணும் அப்படின்னா 30 இல்ல 31 பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை எடுத்து முடிச்சு ஃபுல்லா எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சிருக்கணும். இப்படி இருக்க சூழ்நிலையில இன்றைய தினம் சீமான் வர முடியாத காரணத்தினால 31 அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் வந்தாருன்னா போதும் அப்படின்னு இரு தொலைக்காட்சிகளும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல எந்த நிகழ்ச்சிக்கு சீமான் சிறப்பு விருந்தினராக வர போறாரு அப்படின்ற முடிவை சொல்லாத ஒரு காரணத்தினால தான் எந்த ஒரு ப்ரோமோக்களும் பாத்தீங்கன்னா 2 தொலைக்காட்சிகளும் வராம இருக்கு. ஏற்கனவே இந்த 2 தொலைக்காட்சிகளுக்கும் சீமான் வந்த அந்த ஒரு நாள் அப்படின்றது டிஆர்பில நம்பர் 1 இடத்தை பிடிச்ச காரணம் தான் அவங்களை மீண்டும் பாத்தீங்கன்னா சீமான் அழைக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் தலைவனுக்குமே இல்லாத ஒரு ஆளுமை சீமானுக்கு இருக்கிற ஒரு காரணம் தான் தொலைக்காட்சிகள் போட்டி போடுற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. மேலும் இன்று இரவு சீமான் அவருடைய முடிவை சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி குறித்து முழு விவரங்களை வெளியிட போறாங்க. இது குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது நம்ம உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.